ஆடி மாதத்தில் எத்தனையோ வழிபாடுகள். இந்த வழிபாடுகளை நம்பி பல தொழில்கள். அப்படி பாரம்பரியத்தோடு கலந்ததுதான் சேலத்தில் நடைபெறும் பொம்மை தயாரிக்கும் தொழில். மேலதாளம் முழங்க சாமி ஊர்வலம், மாலை நேர கலை நிகழ்ச்சிகள். சேலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் களை கட்டுகிறது ஆடி திருவிழா. அதே வேளையில் சாலையோர வியாபாரிகள் மற்றும் மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு சீசன் விற்பனையில் கணிசமான வருவாய் ஈட்டும் வாய்ப்பையும் தருகிறது இந்த திருவிழா. அதற்காக சேலத்தை சேர்ந்த மண்பாண்ட வியாபாரிகள் மும்முரமாக தயாராகி வருகின்றனர். கரகம் கட்டும் பானைகளுக்கு வண்ணங்களை பூசி அழகுபடுத்தும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதேபோல் அம்மனுக்கு வேண்டுதல் வைத்தவர்கள் தங்கள் வேண்டுதலுக்கு ஏற்ப மண் பொம்மைகளை வாங்குவர். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது போல் அல்லாமல் சமூக வலைதளங்கள் மண்பாண்ட தொழிலும் தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளதால் வேலைப்பாடுகள் மிகுந்த வண்ணமயமான பானைகளையும் பொம்மைகளையும் விற்பனையாளர்கள் தயாரித்து வருகின்றனர். சேலத்து மாரியம்மன் புகழ் என்னன்னா 7 ஊர்ல இந்த மாரியம்மன் பெஸ்டிவல் பண்டிகை போடுவாங்க. அதனால எங்களுக்கு அக்னிகரகம், அந்த பூங்கரகம், அதே மாதிரி இந்த உருவு பொம்மை, நாய் பொம்மை, பூனை பொம்மை, அதே மாதிரி மிருகங்களுடைய அனைத்து பொம்மைகளும் நம்ம சிறப்பா வரைஞ்சி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கோம். அடுத்த வாரத்தில் சேலம் கோட்டை மாரியம்மன் கோயில் உட்பட அம்மன் கோயில்களில் நேர்த்திக்கடன் செலுத்தும் வைபவங்கள் விமர்சையாக நடைபெறும். AI போன்ற எத்தனை தொழில்நுட்பங்கள் வந்தாலும் இந்த பாரம்பரியம் மாறாது என்கின்றனர் வியாபாரிகள். கரகத்துக்கு தனியா பானை எடுப்பாங்க, அதுக்கெல்லாம் பொங்கலுக்கு தனியா பானை எடுப்பாங்க. அப்புறம் வேண்டுதல் வச்சுட்டு இந்த மாதிரி இப்ப குழந்தைங்க பொம்மைலாம் வைப்பாங்க, அதுக்கு தனியா எடுப்பாங்க. நல்லா சேல்ஸ் இருக்கும். இந்த வாரம் நல்லா இருக்கும், அடுத்த வாரம் இதை விட நல்லா இருக்கும் சேல்ஸ். 100 ரூபாய் முதல் 400 ரூபாய் வரையில் வண்ணமயமான மண்பாண்டங்கள் விற்பனைக்கு தயாராக உள்ளன. நல்ல வருவாய் கிடைக்கும் நம்பிக்கை ஒளி மண்பாண்ட தயாரிப்பாளர்கள் மற்றும் விற்பனையாளர்களிடம் தெரிகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் செய்தியாளர் மோகன்ராஜ்.